வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். திமுக கூட்டணியுடைய ஒற்றுமையின் பலத்தை பார்த்து வயிற்றில் அடித்துக் கொண்டு புலம்புகிறார் திரு பழனிசாமி என்று திரு ஸ்டாலின் விமர்சனம் செய்திருக்கிறார். சேரக்கூடாத இடத்தில் சேர்ந்து திமுகவுடைய பாவத்தை எல்லாம் சுமக்கிறார்கள் விசிகாவினரும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் என்று திரு பழனிசாமி விமர்சனம் செய்திருக்கிறார். இந்த இருவருடைய விமர்சனம் தான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். பழனிசாமியின் கணக்குதான் என்ன? திமுக கூட்டணியை பலவீனப்படுத்துகிறாரா, விஜய் நோக்கி திமுக கூட்டாளிகளை தள்ளுகிறாரா என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் பங்கேற்றிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திருமிகு லட்சுமி சுப்பிரமணியம் பங்கேற்றிருக்கிறாங்க. வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன் பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திருமிகு லட்சுமி, மீண்டும் மீண்டும் விமர்சிக்கிறார் விசிகா பற்றியும் இடதுசாரிகள் பற்றியும் திரு பழனிசாமி. என்ன கணக்கு இதற்கு பின்பா? துவக்கத்தில் அதிமுக தரப்பிலிருந்து விசிகாவை, அதாவது கடந்த தேர்தலிலே விசிகா இந்த கூட்டணியிலிருந்து விலகி அவங்களோட கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்ற கணக்குகள் எல்லாம் போடப்பட்டது. பேச்சுவார்த்தை கூட நடத்தப்பட்டது. ஆனால் அதற்கான எந்த முன்னேற்றமும் இல்லை. அதில் எந்த முன்னேற்றமும் இல்லை. ஒரு கட்டத்திலையும் விசிகா இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறிவிடும். இது பழனிசாமி அவர்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அரசியல் நோக்கர்கள் எல்லோருமே திரும்ப திரும்ப சொல்லக்கூடியது, விசிகா அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறி விடுவார்கள், ஒன்று விஜயோடு கூட்டணிக்கு சென்று விடுவார்கள், இல்லை தனியாக போயிடுவாங்க. ஏன்னா ஏற்கனவே அந்த 2016 தேர்தலில் ஒரு மக்கள் நல கூட்டணி உருவானது. அதுபோல திரும்பவும் விசிகா வெளியேறினால் அந்த வாக்குகள் எல்லாம் பிரியும் போது ஒரு பக்கமாக கன்சாலிடேட் ஆகலை அப்படின்னா திமுகவினுடைய வெற்றியோ அல்லது திமுக கூட்டணியினுடைய வெற்றியோ பெரிய அளவில் பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லார் மத்தியிலுமே இருக்கிறது. அதற்கு அந்த ஓட் கன்சாலிடேஷனை பிரேக் பண்ணணும் அப்படின்னா இந்த கூட்டணி உடையணும். இந்த அரித்மெட்டிக் அவங்களுக்குள்ள எத்தனையோ முரண்கள் இருந்தாலுமே இந்த அரித்மெட்டிக் அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக கிட்டத்தட்ட கடந்த 10 எலெக்ஷன்ஸாகவே ஒர்க் ஆயிருக்கு. இப்போ இது இந்த கூட்டணி உடைஞ்சா இந்த அரித்மெட்டிக்கும் உடைஞ்சு போயிடும் அப்படின்றது தான் கணக்கு. கடந்த தேர்தலில் மட்டும் இல்லை, இப்போ இந்த சுற்றுப்பயணத்தை தொடங்கும் போது கூட அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விசிகாவை குறித்தும் விமர்சனம் செய்தார். அப்போ கூட்டணியிலிருந்து வெளியேறி விடுவார்கள் அப்படிங்கிற மாதிரியாக தான் பேசினார். அது போக கோயம்புத்தூர் ஸ்டோன்ல பேச ஆரம்பிக்கும் போதே கம்யூனிஸ்டுகளுக்கு எதிரான, இடதுசாரிகளுக்கு எதிரான விமர்சனங்களை வைப்பதும் அவர்கள் வெளியேறி விடுவார்கள் அப்படின்ற மாதிரியான அழைப்பும் கொடுக்கப்பட்டது. அது எதுவுமே, அதாவது விசிகாவுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டது, கம்யூனிஸ்டுகளுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டது. அது எதுவுமே நடக்கலை அப்படின்ற பட்சத்தில் இப்போது அதாவது தெளிந்த நீரோடையில் கல்லறிவது போல அது செய்யலாம் அப்படின்ற ஒரு எப்படி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் திமுகவும் அதிமுகவை பாரதிய ஜனதா கட்சியோடு ஒன்று சேரல, அவங்க அந்த கூட்டணியில் இணக்கம் இல்லை அப்படின்னு எப்படி விமர்சிக்கிறாங்களோ அதே போல பழனிசாமி அதே கார்டை அவரும் கையில் எடுத்திருக்காரு. அதை தான் அவர் பண்றார். ஆனா இங்க என்னன்னா, இவங்க எல்லாருமே திரும்ப திரும்ப இடதுசாரிகள் ஆகட்டும் அல்லது விசிகாவினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் ஆகட்டும் அல்லது இங்க முதலமைச்சர் ஸ்டாலின் ஆகட்டும், இவங்க எல்லாருமே திரும்ப திரும்ப சொல்றது என்ன, எங்கள் கூட்டணியில் முரண்கள் இருக்கிறது, ஆனால் நாங்கள் கொள்கை ரீதியாக கோட்பாடு ரீதியாக எல்லாருமே ஒன்னாதான் இருக்கோம் அப்படின்றத அவங்க ரொம்ப தெளிவுபடுத்திட்டே இருக்காங்க ஒரு முறையும். ரெண்டாவது, இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இது இந்த சட்டமன்ற தேர்தலுக்காக மட்டுமே ஒன்னா இருக்க போற கூட்டணி கிடையாது. 2029 தேர்தலும் அதுல மிகப்பெரிய ஒரு கணக்கு இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலும் ஏன்னா திமுகவை விட அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் காங்கிரஸ்க்கு ரொம்ப முக்கியமான தேர்தல். இப்ப அவங்க பலம் பொருந்திய ஒரு எதிர்கட்சியாக மத்தியில் அமர்ந்திருக்கிறார்கள். அதை தாண்டி அவங்களோட இப்ப இந்த ஓட்சோரி கேம்பெயின் எல்லாமே பெரிய அளவில் அவங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுத்திருக்கு. அதையும் தாண்டி பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த காங்கிரஸ் முன்னெடுத்த இந்த கேம்பெயின் அவங்க கூட எல்லா கூட்டணி கட்சிகளும் திமுக உள்பட மற்ற கூட்டணி கட்சிகளும் ஒன்று சேர்ந்து நின்றது அந்த பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கு அது ஒரு சறுக்கலை கொடுத்திருக்கிறது. பீகார்ல அவங்களுக்கு அது வேறு விதமாக கூட மாறலாம். இப்போ இந்த நேஷனல் பாலிட்டிக்ஸ்ல இந்த ஸ்ட்ரென்த்தும் உடையணும் அப்படின்னா இங்க இருக்க இந்த கூட்டணி உடையும் போது, ஏன்னா நீங்க தமிழ்நாட்டில இருந்து தான் ஒரு பெரிய நம்பர்ஸ் இன்னைக்கு நாடாளுமன்றத்துல ஒரு எதிர்கட்சி வரிசையில் உட்காரக்கூடிய அந்த நம்பர்ஸ் பெருசா இருக்கிறதுக்கான காரணம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 40 எம்பிக்களும் ஒரே பக்கத்துல நிக்கிறாங்க. இப்ப இந்த கூட்டணி உடையும் போது இந்த ஸ்ட்ரென்த்தும் உடைஞ்சு போயிடும். அப்ப இதற்கான வேலைகளை பாரதிய ஜனதா கட்சி செய்கிறதோ இல்லையோ,
பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் ரெண்டா புரிஞ்சுக்கலாமா? ஒண்ணு அதிமுக பாஜக கூட்டணி இடையே இணக்கம் இல்லைன்னு ஒரு நரேட்டிவை திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் செட் பண்ற மாதிரி திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் செட் பண்றாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. அது உண்மையும் கூட. ஏன்னா அந்த கூட்டணிக்குள்ளாக அவங்களுக்கு பெரிய இணக்கம் இல்லை அப்படின்றதுனாலதான் ஆரம்பத்துல கோயம்புத்தூர்ல இந்த பிரச்சார பயணத்தை தொடங்கும் போது அங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் பங்கேற்றாங்க. அது போக திருநெல்வேலி பக்கம் போகும்போது அங்க நயினார் நாகேந்திரன் வீட்டுல போய் விருந்து சாப்பிட்டாங்க. அப்ப அந்த கெமிஸ்ட்ரியை திரும்பவும் எப்படியாவது ஒர்க் அவுட் பண்ண வைக்கணும். ஏன்னா இது இடையில இந்த கூட்டணி முறிந்து திரும்பவும் கூட்டணி வந்திருக்கிறது. அதனால அவங்களுக்குள்ள ஒரு இணக்கம் இல்ல அப்படின்ற ஒரு பேச்சும் வருகிறது. இன்னொன்னு தொண்டர்கள் மத்தியிலும் அதுல பெரிய திருப்தி இல்ல. அவங்க அதிமுகவினுடைய தொண்டர்கள் இந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்ற பேச்சும் இருக்கிறது. இப்ப நயினார் நாகேந்திரன் வீட்டுல விருந்து சாப்பிடலைன்னா விருந்து சாப்பிடாம போயிட்டாங்கன்னு ஒரு விமர்சனம் வரும் இல்லையா? விருந்து சாப்பிடாம போறதை விட அந்த இணக்கம் இருக்கு இல்லையா? நீங்க ஒரு மீட்டிங்ல பேசுறதோ அல்லது ஒரு க்ளோஸ் டோர் மீட்டிங்ன்றதையும் தாண்டி ஒரு டின்னர் பார்ட்டிலேயோ இல்ல ஒரு லஞ்ச் பார்ட்டிலேயோ கலந்துக்கும் போது அங்க இருக்கக்கூடிய இணக்கம் வேறாக இருக்கும். தலைவர்கள் மத்தியில் மட்டும் இல்லாமல் அது தொண்டர்களுக்கும் இடையேயான ஒரு இணக்கத்தை உருவாக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இது மாதிரியான சந்திப்புகள் எல்லாமே நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, திரு பொங்கலூர் மணிகண்டன், 2 செய்திகள் முக்கியமானது திருமிகு லட்சுமி பேசுனது. ஒன்று, அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள இணக்கம் இல்லை அப்படின்னு திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் தொடர்ந்து விமர்சிக்கிறதுனால அந்த மாதிரியான ஒரு கவுண்டரை திரு பழனிசாமி திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் கூட இணக்கமா இல்லை, அவங்களுக்குள்ள ஒரு உரசல் இருக்கு அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கு முயற்சிக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இயல்பாகவே அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள இணக்கம் இல்லை, ஒரு ஹெமிஸ்ட்ரியை உருவாக்குவதற்கு செயற்கையான சில நடைமுறைகளை மேற்கொள்றாங்க. ஆனா திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் முரண்பாடுகள் இருந்தாலும் இணக்கமாகவே பயணிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடைவெளியை உருவாக்கிட முடியும்னு பழனிசாமி நம்புறாரா? திமுகவுக்கும் விசிகாவுக்கும் திமுகவுக்கும் இடதுசாரிகளுக்கும் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிட முடியும் நம்புறாரா திரு பழனிசாமி? இல்லைங்க, ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரானால் எங்களுக்கு போதும், வேறு எதுவுமே எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு 6 இடங்கள் கடந்த முறை அளிக்கப்பட்டது, அதே இடங்கள் கொடுத்தால் போதும் என்று விசிகாவோ கம்யூனிஸ்ட் கட்சியோ மதிமுகவோ மற்ற கட்சிகளோ, காங்கிரஸ் கூட 25 இடம் கொடுத்தாங்க, இன்னும் ஒரு 10 குறைத்து கொடுத்தாலும் பரவாயில்லை, எங்களுக்கு ஸ்டாலின் முதலமைச்சர் வர வேண்டும் என்கிற ஒற்றை புள்ளியில் இருக்காங்கன்னு பாருங்க. அது அல்ல. அதாவது அவர்கள் எல்லோரும் விரும்புவது தொடர்ந்து வெற்றி பெற்றோம், 26இல் இன்னும் கூடுதலாக இடங்களை பெற்று வெற்றி பெற வேண்டும், அதற்கு அமைதியா இருக்காங்க, மென்மையா இருக்காங்க. இதே உண்மையான காரணம். இப்போ எந்த அது எல்லா கூட்டணிக்கும் இருக்கும், எல்லா தேர்தலுக்கும் இருக்கும். எல்லா தேர்தலையுமே எல்லா கூட்டணிக்குள்ளேயுமே எனக்கு இந்தந்த தொகுதிகள் வேணும் அப்படின்ற சிக்கல் வரும், இத்தனை எண்ணிக்கைகள் கூடுதலாக வேணும் அப்படின்ற சிக்கலும் வரும். அப்புறம் சின்னத்துல நிற்பது தொடர்பாக கூட்டணி தலைமை எடுக்கிற முடிவுகள்லையும் சிக்கல் வரும். இது நம்ம ஒவ்வொரு முறையும் பார்க்கிறதானே, அது எல்லா கூட்டணிக்கும் தானே பொருந்தும் அந்த சிக்கல். இல்ல சரிதாங்க. நான் நீங்க குறிப்பிடுற இந்த இணக்கம் அப்படிங்கிறது எங்க வருதுன்னு பாருங்க. அந்த இணக்கமே அங்குது. அதாவது தொடர்ந்து வெற்றி பெற்றோம், இந்த 26 வெற்றி பெற்று விடுவோம் அந்த என்கிற நம்பிக்கையில் இருக்காங்க, அவ்வளவுதான். வேற எந்த காரணமும் இல்ல, வேற எந்த இணக்கமும் இல்லை. ஏன்னா இப்ப நீங்க தூய்மை பணியாளர் பிரச்சனையில பாதிக்கப்பட்டது யாருங்க? அதில் நடந்த சம்பவங்கள் என்ன? இல்ல வேங்கவேல் என்ன பிரச்சனை, என்ன கள்ளச்சாலை பிரச்சனை, எல்லாவற்றிலுமே மௌனமாக, அதாவது குரல் கொடுத்தோம், போராடணும், பேசிக்கிட்டு அவரோடு இணைந்து போறோம் சொன்னா தவறுகளையும் ஏற்றுக்கொண்டு இணைந்து போறோம் சொன்னால் அதுதான் ஐயா எடப்பாடியை சொல்றாரு, பாவ மூட்டைகளை சுமக்கிறேன்னு சொல்றாரு. அதாவது தவறுகளையும் சகித்துக் கொண்டு கூட்டணி நீடிக்கிறோம் சொன்னா அது என்ன பேருங்கிறத அவருடைய கேள்வி. இப்போ திமுக இருக்கிற அணிகள் எல்லோருமே அவர்கள் சொல்லுகிற காரணம் அதிமுகவோடு பிஜேபி இருக்கிறது. திருமாவளவன் கடந்த சில வாரம் முன்பாக அங்க பிஜேபி எப்படி போவோம் சொன்னார், பிஜேபி வருவோம் அர்த்தமா சொன்னார். அப்போ அவர்கள் நோக்கம் என்னன்னு சொன்னா, நான் திரும்ப சொல்றேன் சார், திமுக அணி இந்த தேர்தல் வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் நிச்சயம் வெற்றி பெற போறது இல்ல. அதற்கு பிறகு பாருங்க, அந்த கொள்கை உடனே பேச மாட்டாங்க, முரண்பாடு வெளிவருங்க. அப்புறம் தான் எல்லாமே வெளிவரும், என்னென்ன தவறு செஞ்சாங்க திமுகவுல, எப்படி சகிச்சுக்கிட்டோமோ வெளிவருங்க. இல்ல சார், நீங்க சொல்றீங்கல்ல இந்த தேர்தல்ல திமுக ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சு எல்லாரும் ஒன்னா இருக்கிறாங்க, ஜெயிக்கிற அணின்னு நம்பி அவங்க எல்லாரும் ஒன்னா இருக்கிறாங்கன்னு.
2029 நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் உங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு. திமுக கூட்டணி கட்சிகளுக்கு 2029 நாடாளுமன்ற தேர்தலையும் இந்தியா கூட்டணின்னு போட்டியிடணும்னு ஒரு கணக்கு இருக்கு. இந்த தேர்தலுக்கு மட்டுமான கணக்காக அவங்க சேர்ந்துடல. ரெண்டாவது, 2017ஆம் ஆண்டிலிருந்து அவங்க பல தேர்தல்களில் ஒன்னா இருக்கிறாங்க, வெற்றி பெறுகிறார்கள். அடுத்த 2 தேர்தலுக்கும் அவங்களுக்கு இலக்கு இருக்கு. அப்படிதானே இதை பார்க்கணும்? இல்ல சரிதான். அதாவது அண்ணன் திருமாவளவனோ மற்ற கம்யூனிஸ்ட் தவிர சொன்னீங்கன்னா சில கட்சிகள் எல்லாமே மத்தியில் காங்கிரஸ் தலைமையில ஆட்சி அமையும், நம்ம மத்திய ஆட்சி இடம்பெற வேண்டும் என்கிற ஆசை உண்டு. அது சரியானது கூட தான். ஆனால் அதற்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். இப்ப நீங்க தமிழ்நாட்டில் என்ன தேவை? எதிர்கட்சி தலைவர் ஒவ்வொரு பகுதியா போறாரு, ஒவ்வொரு தொகுதியா போறாரு. போகிற இடங்கள் எல்லாம் மக்கள் வெள்ளம் வருது. இப்போ மக்கள் பிரச்சனை பேசுறாரு. உண்மையிலே திமுக ஆட்சியில் அந்த குறைகளும் இல்லை, நிறைவான ஆட்சி நடைபெறுகிறது என்று சொன்னால் அங்கே மக்கள் வர வேண்டிய அவசியம் இருக்காது. அவர் பேசுகிற வார்த்தைக்கு ஆரவாரம் வராது. அப்போ இது என்னன்னா தமிழ்நாட்டு சொல்லுங்க, சொல்ல வந்தீங்களா? இல்ல, எதுவும் சொல்லல, நீங்க பேசலாம். ஓகே. அதாவது தமிழ்நாட்டில் இந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் பேசுகிறார். அதை மக்கள் ஏற்கிறாங்க. அப்போ இதன் வெளிப்பாடாக எடப்பாடியார் இந்த இவ்வளவு தவறுகளை வைத்துக் கொண்டு திமுகவோடு நீங்கள் உறவாடுகின்றீர்களே, தொடர்கின்றீர்களே என்கிற கேள்வி எழுப்புறாங்க. இது நியாயமான கேள்வி. ஏன்னா அதிமுக குறித்து இதே விசிக பேசுது, கம்யூனிஸ்ட் பேசுது, காங்கிரஸ் பேசுது. இப்படி பேசுகிற போது அந்த கட்சிகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு அவருக்கு உண்டுங்க. அதாவது நாங்கள் தவறுகளை சுட்டி காட்டுகிறோம், அந்த தவறுகள் இருக்கிறது என்று நீங்களும் சொல்றீங்க, கம்யூனிஸ்டும் சொல்றது மட்டும் சொல்றீங்க. சொல்லிக்கொண்டே நீடிக்கிற போது உங்களுக்கான சூழல் எங்கே அங்க மாட்டிக்கொண்டு பாருங்க. இல்ல, நாங்க எதுல நீங்க ஆட்பட்டீங்க? நாங்க என்ன பண்றோம்னா, கூட்டணியில் இடம் பெற்றிருந்தாலும் அரசு தவறுகள் செய்யும் போது, மக்களுக்கு எதிரான சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் போது நாங்க கூட்டணியாக எதிர்க்கிறோம், கூட்டணி கட்சிகள் குரல் கொடுக்கிறோம். ஆனா ஒருபோதும் தேர்தல் கூட்டணிங்கிற அடிப்படையில இருந்து அவங்க விலகுவதற்கு அவங்க தயாராக இல்லை. எல்லா பிரச்சனைகள்லையும் அவங்க அரசை விமர்சிக்கிறாங்க, எதிர்க்கிறாங்க, சில பிரச்சனைகள்ல போராட்டங்கள் கூட நடத்தியிருக்காங்க. ஆனா கூட்டணியை முறிச்சுக்கிட்டு வெளியே அதிமுகவோடோ விஜயோட சேரக்கூடிய அளவுக்கு அவங்க திமுகவை விட்டுட்டு வருவதற்கு தயாரா இல்லைங்கிறதான ஒவ்வொரு முறையும் அவங்க தெளிவுபடுத்துறாங்க, புரிய வைக்கிறாங்க. சார் கார்த்திகேயன் சார், இப்போ திரு வைகோ அவர்கள் தெளிவாக சொன்னார். அதாவது நான் ஒரு இம்மி அளவு கூட திமுக மீது விமர்சனம் வைக்கல, போராடலங்கிறார். தவறுன்னு தெரியுது. ஆனா விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன பண்ணாங்கன்னா, பின்னால் ஒரு நாள் விமர்சனம் வரும் என்பதற்காக வேண்டாம் போராட்டம் பண்றாங்க. இப்போ நீ போராடி கொண்டே எப்படி சார் தவறு செய்யறேன்னு சொல்லிக்கொண்டே நீடிக்கிறவங்க எந்த வகையான சரியான அதை பாதுகாக்க முடியுங்க? இல்ல, எல்லா இடங்கள்லயும் அப்படிதானா சார்? இப்ப நீங்க மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டீங்கன்னா, மும்மொழி கொள்கை அப்படின்னு பாஜக பேசுது, ஷிண்டே அதை எதிர்நிலையில இருக்கிறாரு, 2 பேரும் கூட்டணியில தான் இருக்கிறாங்க. ஆனா முரண்பாடுகள்னு ஒரு பிரச்சனையில வருகிற போது அவங்க எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. இது எல்லா மாநிலங்கள்லயும் கூட்டணியா இருக்கிற போது கூட்டணி கட்சிகளுக்குள்ள இந்த கொள்கை சார்ந்த முரண்பாடுகள் வரத்தானே செய்யுது. அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, இது அதிமுக பாஜக இருக்கிற போது அந்த சிக்கல் இருக்குது. இப்ப அதிமுக பாஜக கூட்டணியில இந்த சிக்கல் இல்லையா? மும்மொழி கொள்கையில சிக்கல் இல்லையா? நீட்ல அந்த சிக்கல் இல்லையா? மாநில உரிமையில அந்த சிக்கல் இல்லையா? இந்தி பிரச்சனையில அந்த சிக்கல் இல்லையா? அப்ப அப்படி ஒரு நிலைப்பாடை கொண்டு வருகிற போது அதிமுக மட்டும் என்ன பண்ணும்? பாஜகவை விமர்சிக்க தானே செய்யும். சார், 2 கட்சிகளுக்கான அந்த பாலிசி மேட்டர், கொள்கை ரீதியான பிரச்சனைக்கு போக வரும். அது எல்லா கட்சியும் உண்டுதான், சரிதான். சரி, இப்போ மக்கள் பிரச்சனை வரும்போது, இப்போ தூய்மை பணியாளர் பிரச்சனையில பாதிக்கப்படுவது உண்மையிலேயே எப்படி பண்ணாங்கன்னு தெரியும். ஆனால் முதலமைச்சரோடு சந்திச்சு பேசி யாருன்னு பாருங்க, தூய்மை பணியாளரே அல்ல. அதையும் சகித்துக் கொண்டு, உண்மை சொன்னா பட்டியலினத்து மக்கள் தான் அதிகமா இருக்காங்க அதுல கூட. ஆனா அதையும் சகித்துக் கொண்டு விசிக மௌனம் காக்குது என்று சொன்னால் அங்கே வெற்றி மட்டும் முக்கியமொழியே, உங்களுக்கு தன்னுடைய சமுதாயம் நீங்க யாரை வைத்து அரசியல் பண்ணீங்களோ அவர்கள் மீது அக்கறை இல்லையே. அப்போ இது போன்ற கேள்வி வருது இல்லைங்களா? அப்போ ஒவ்வொருவரும் முன்வைத்து செய்கிற அரசியல் யாருக்கானதோ அந்த அரசியலையே அவர்கள் கைவிட்டு போகக்கூடிய ஒற்றை நோக்கம், ஒற்றை புள்ளி, வெற்றி. எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆக தாண்டி யார் பாதிக்கப்பட புறந்தள்ளி போயிட்டே இருப்போம். எங்களுக்கு தேவை குதிரைக்கு லாடம் போட்ட மாதிரி, குதிரைக்கு கடிகாரம் போட்ட மாதிரி போயிட்டே இருப்போம். இந்த பாதையில் அவர்கள் பயணிப்பதைத்தான் அதிமுக பொதுச் செயலாளர் பேசுகிறார். என்னன்னா அதிமுக கொள்கை முரண்பாடு. இப்ப நீங்க திமுக வலிமையா இருக்குன்னு சொல்றோம். 2021 இதே வலிமையான அணியைத்தான் வெறும் 3% வாக்குகள் மட்டுமே குறைவாக பெற்று அதிமுக தோல்வி தழுவியது. இதே கூட்டணி தான் பல இடங்களில் குறைந்த வாக்கு வித்தியாசம் மட்டும் வெற்றி பெற்றதுங்க. அப்போ இந்த கூட்டணி 5 ஆண்டு கால இந்த அதிருப்திகளுக்கு பிறகும் அப்படியே தொடர்ந்து இருந்தா அந்த பிரச்சனை இல்ல. இப்ப நீங்க 2021 இருந்து 4-5 வருஷம் தொடர்ந்து இருந்து இந்த எலெக்ஷனை சந்திக்கிற போது அதிமுக பாஜக குறித்து இந்த விமர்சனம் வந்திருக்க போறது இல்ல.
இடையில தலைமை கழகத்துல தீர்மானம் நிறைவேற்றி இனிமே எப்போதுமே கூட்டணி இல்லைன்னு சொல்லி மீண்டும் கூட்டணி உருவாகி அதுக்கப்புறம் இந்த கெமிஸ்ட்ரியை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு இருக்கு இல்லையா, அதுக்காக நடைமுறைப்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் குறித்த விமர்சனங்கள் தான். தொடர்ந்து இருந்தா யாரு பேச போறா? யாரும் பேசிருக்க மாட்டாங்க. நீங்க கேட்கிற கேள்வி சரியான கேள்வி. கடந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் கூட பாஜக அதிமுக தொண்டர்கள் தனித்தனியாக போட்டிட்ட போது உண்மையை தொண்டர்கள் மத்தியில் வருத்தம் வந்தது. இருவரும் இணைந்திருக்க வேண்டும், இணைந்து திமுகவை தோற்கடித்து வேண்டும் நினைச்சாங்க. ஆனால் அது ஒரு கசப்பான சூழ்நிலை உருவாச்சு. ஆனா இதன் மூலமாகவே நீங்க கடந்த தேர்தலில் ஏற்பட்ட அந்த கசப்பின் அரசியல் கசப்பின் அடிப்படையில் மீண்டும் இணையாவிட்டால் திமுகவுக்கு மிகப்பெரிய வாய்ப்பை நாமே தாரை வார்த்தமாய் உருவாகிவிடும் என்கிற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் மீண்டும் ஒன்று சேர்றாங்க. அப்போ ஒன்று சேர்ந்த நோக்கம் அந்த கட்சியில் தொண்டர்கள் இணையவில்லை அர்த்தம் அல்ல, திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்கிற அந்த ஒற்றை புள்ளியில மென்மையா எல்லாமே இணைகிறாங்க. இணைப்புல எந்த விஷயம் இல்லைங்க. பேசுவோம். ஓகே திரு செந்தில், கொள்கை அடிப்படையில் தேர்தல் கூட்டணி வச்சுக்கக்கூடிய கட்சிகளிடையே சில முரண்பாடுகள் இருக்கிறத அவர் சொல்றார். மும்மொழி கொள்கையில, நீட்ல, இந்தி பிரச்சனையில, மாநில சுயாட்சி போன்ற விவகாரங்கள்ல அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே சிக்கல் இருக்கு. அதோட தொடரலாம். ஆனா மக்கள் சார்ந்த பிரச்சனைகள்ல கூட திமுக கூட்டணி கட்சிகள் திமுகவை விமர்சிக்கிறதே இல்லையே, அதை கூட சகிச்சுக்கிட்டு அந்த கூட்டணியில டிராவல் பண்றாங்களேன்னு அவர் கேட்கிறார். அப்படி அவர் சொல்லல, அவர் சொன்னதே வேற. விமர்சித்து விட்டு ஏன் கூட்டணியில் தொடர்கிறார்கள் கேட்டார். விமர்சிக்கலன்னு சொல்லல, விமர்சிக்கிறார்கள், விமர்சித்து விட்டே கூட்டணியில் தொடர்கிறார்கள் அப்படிங்கறத அவருடைய கேள்வியா இருந்துச்சு. ரெண்டு கேள்விதான். திமுக கூட்டணி, திமுக தலைவர் மரியாதைக்குரிய நம்முடைய முதலமைச்சர் அவர்களாக இருக்கட்டும் அல்லது விசிக தலைவர் அவர்களாக இருக்கட்டும், இடதுசாரி தலைவர்களாக இருக்கட்டும், எல்லாரும் ஒரு வார்த்தையை திருப்பி சொல்றாங்க, இது கொள்கை கூட்டணி அப்படிங்கிறத திருப்பி ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. இது கொள்கை கூட்டணி. அதனால இங்க சில சிக்கல்கள் இருக்குது, இருக்கிறது. அந்த சிக்கல்களை தாண்டி எங்களுக்கு ஒரு சமூக நீதி கூட்டணியாக இதை கட்டமைத்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் மரியாதைக்குரிய நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த இடத்திலும் கொள்கை கூட்டணியாக அஇஅதிமுக பாஜக சொல்லவே இல்லை. அவர் தெளிவாகவே சொல்கிறார், இது தேர்தலுக்கான கூட்டணி, தேர்தல் உடன்பாடு தான் என்பதில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். ஏன்னா அவர் சொல்லவும் முடியாது. அதனால அங்கேயே அது முரண்படுகிறது. கொள்கை அடிப்படையில் நீங்க சுட்டிக்காட்டி எல்லா விஷயத்தையும் எடுத்துங்க. இருமொழி கொள்கையா இருக்கட்டும், மாநில சுயாட்சியா இருக்கட்டும், தமிழுக்கான நிதி ஒதுக்கீடு செய்யாதா இருக்கட்டும், அல்லது நீட்டா இருக்கட்டும், முத்தலாக்கா இருக்கட்டும், சிஏஏவா இருக்கட்டும், வேளாண் சட்ட திருத்த மசோதா இருக்கட்டும், எல்லா விவகாரங்களிலும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் ஒரே நிலைப்பாடு சார், இன்க்ளூடிங் அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள் காங்கிரஸுக்கும். காங்கிரஸ் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் ஒரு சில விடயங்களை தவிர. அந்த ஒரு சில விடயங்களிலும் தமிழ்நாட்டிற்கு என்று அவர்கள் தனித்த பார்வையை வைக்க தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அதிமுக பாஜகவும் முற்று முழுவதுமாக ஏதாவது ஒரே இதுல ரெண்டு கட்சிக்கும் ஒத்து போகுன்னு சொல்லுங்க. இந்த ஒரு விஷயத்துல நாங்க ரெண்டு பேரும் ஒத்து போறோம் கிடையவே கிடையாது. திமுக ஆட்சி பொறுப்புல இருந்து அகற்றணுங்கிற அந்த ஒரு ஒன்ன தாண்டி எதுல உங்களுக்கு இருக்கு? அது எப்படி கொள்கை கூட்டணியா இருக்க முடியும்? திமுக ஆட்சி நான் அப்படின்னா இப்படி வர்றேன். இப்ப நான் என்ன சொல்றேன், இவர் இப்ப கேட்டார்ல, இவ்வளவு விமர்சனங்களை வைத்து விட்டு எப்படி பயணிக்க முடியும் அப்படின்னு கேட்டார். இல்ல அதுல இன்னொரு உள்ள அர்த்தம் என்ன இருக்குன்னா, நீங்க ஏன் திமுக செய்யக்கூடிய பாவங்களை எல்லாம் தூக்கி சுமக்கிறீர்கள்னு. எது பாவம்னு சொல்லுங்க. மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் தான் பாவம்ன்ற. சோ அப்ப பாஜக ஆட்சி காலத்துல மக்களுக்கு எதிரான எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை என்று ஐயா எடப்பாடி பழனிசாமி நம்புகிறார். அப்படிதானே சார்? அதுக்கு அதான அர்த்தம். அப்படின்னா பாஜக கூட்டணி எதுக்கு நாடாளுமன்ற தேர்தலை முடிச்சீங்க? பாஜக தான் நல்ல கட்சியாச்சே, மக்கள் விரோதமா எதையும் செய்யலையே. ஒரே வருஷத்துல திருப்பி பாஜக உங்களுக்கு நல்ல கட்சி ஆயிடுச்சா? நீங்க நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி முறித்ததற்கான காரணம் என்ன? நீங்க சிஏஏ சட்டத்தை ஆதரித்து வாக்களித்து விட்டு சொன்ன காரணம் என்ன? கூட்டணி தர்மம் வேற வழி இல்லாம ஆதரிச்சேங்கிறீங்க. கூட்டணியில் இருப்பதால இவங்க எதை தெரியுமா கூட்டணி நினைக்கிறாங்க, எதை தெரியுமா நல்லது நினைக்கிறாங்க? எனக்கு உள்ளபடியே நகைமுரணாக இருக்கிறது சார். கூட்டணியில் இருக்கிற காரணத்தினாலேயே பாஜக செய்யக்கூடிய எல்லா மக்கள் விரோத செயல்பாடுகளுக்கும் ஆதரவளித்து அதை சட்டமாக நிறைவேற்றுவதற்கு தங்களுடைய வாக்கையும் செலுத்தியதை சரி என்று நம்புகிறார்கள். அதுதான் கூட்டணி தர்மம் நம்புறாங்க. இன்னொரு புறம் கூட்டணியிலேயே இருந்தாலும் ஒரு ஆட்சியில் ஒரு அரசாங்கத்தில் ஏற்படக்கூடிய நிர்வாக ரீதியிலான சிக்கல்களை, போதாமைகளை சுட்டிக்காட்டுவதை பாத்தீங்களா அப்படிங்கிறாங்க. சார் இதுதான் ஜனநாயகம். இல்ல நீங்க எங்களை மாதிரி விமர்சிக்கிறீங்களே, விமர்சிச்சுட்டு ஏன் அங்க பயணிக்கிறீங்க? இல்ல சார், நீங்க பாஜக விமர்சிக்கவே இல்லைங்கிறனா. நான் திருப்பி நான் உங்க கருத்துல முற்று முழுவதுமா முரண்பட்டு தான் சொல்றேன். ஒரு கூட்டணியில் இருப்பது என்பது கொள்கை அடிப்படையிலான கூட்டணி என்று வருகின்ற பொழுது நிர்வாக ரீதியிலான சிக்கல்கள், ரெண்டுக்கும் வேற வேற வார்த்தை இருக்கு. கொள்கை வேற, நிர்வாக ரீதியிலான சிக்கல்களை சுட்டி காட்டுகிறார்கள். அதில் பலவற்றை இந்த அரசு ஏற்றுக்கொண்டு பலவற்றில் கூட்டணி கட்சியுடைய கருத்திற்கும் அவர்கள் நேற்று முதலமைச்சர் வெளிப்படையா சொல்லிட்டார் சார்.
ஆமா, அவர் சொல்றாரு. எப்ப? அண்ணா ஜீவா காலத்திலேருந்து போறாரு அவர். திராவிட முகாமாக இது இருக்க வேண்டும் என்று அண்ணாவும் பேரறிஞர் அண்ணாவும் ஜீவாவும் பேசினார்கள். கலைஞர் அதை பரவலாக சொல்லியிருக்கிறாரு. நான் அண்ணாவை பார்க்காமல் போயிருந்தால் நான் கம்யூனிஸ்டா மாறிப்பேன்னு சொல்றாரு. எங்களில் பாதி நீங்க கருப்பு சிவப்பு பாதி சிகப்பு. முத்தரசன் வருகின்ற போதெல்லாம் தொழிலாளர்கள் சார்ந்த கோரிக்கை அல்லது மற்ற கோரிக்கையோடு தான் வருவார். அவர் கேட்கிற எல்லா கோரிக்கையிலும் நான் நிறைவேற்றாமல் போய்விட முடியுமான்னு கேட்டுட்டு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி ஒரு விமர்சனத்தை வைக்கின்ற பொழுது சொல்கிறார், முத்தரசனுக்கு இல்லாத தெரியாத சமூக நீதி அல்லது எடப்பாடி நம்முடைய திருமாவளவன் அவர்களுக்கு தெரியாத இந்த விடயங்கள் எல்லாமா எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிஞ்சுவிட போகிறதுங்கிற ஒரு விமர்சன பார்வையோட வச்சுட்டு அவர் சொல்றாரு, இவர்கள் விமர்சிக்கிறார்கள், இவர்கள் கேட்கிறார்கள், அதுதான் ஜனநாயகம். அதை கேட்பதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது, சுட்டிக்காட்டுவதற்கு அவருடைய கடமை இருக்கிறது, அதை கேட்டு சரி செய்ய வேண்டிய பொறுப்பும் எனக்கு இருக்கிறது. இப்படித்தான் இது போகும், இதுதான் ஜனநாயகம், இப்படிதான் இருக்க முடியும். அப்படி இல்லாம கூட்டணி சேர்ந்துட்டோங்கிற காரணத்துக்காகவே எல்லா மக்கள் விரோத சட்டங்களையும் ஆதரித்து, நான் இப்போ இன்னொன்று சொல்றேன், இவங்க கூட்டணிக்குள்ள முரண்னாங்கல்ல, இவங்க கட்சிக்குள்ளேயே முரண் இருந்துச்சு. நாடாளுமன்றத்தில் முத்தலாக் தடை மசோதா வருகிறது, மக்களவையில் அஇஅதிமுக ஆதரவு, மாநிலங்களவையில் ஆதரவும் இல்லை எதிர்ப்பும் இல்லை. என்ன செய்யறதுன்னு தெரியல. நீங்க ஒரு கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய மாறுபட்ட கருத்துக்கள் பேசுறீங்க, உங்க கட்சிக்குள்ளேயே ஒருமித்த கருத்து இல்லையே ஒரு விவகாரத்தில். ஓகே, திரு அக்னீஸ்வரன், கொள்கை மாறுபாடோடு ஒரு கூட்டணி வச்சுக்கலாம், நிர்வாக ரீதியாக சில சிக்கல்கள் வருகிற போது அதை கூட்டணி கட்சிகள் விமர்சிக்கிறத முரண்பாடோடு கூடிய கூட்டணி அப்படின்னு அதை சொல்ல முடியுமா? இதுதான் கேள்வி. அதனால தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பிரயோஜனம் வந்திருக்குது அல்லது வெற்றியை நாங்கள் சாதித்து காட்டியிருக்கிறோம், எங்களுக்குள் கொள்கை முரண்பாடு இருக்கிறது உண்மைதான், ஆனாலும் நாங்க வெற்றியை காட்டியிருக்கோம் பாத்தீங்களா? இல்ல கொள்கை முரண்பாடு தான் இல்லைங்கிறாங்களே. இப்ப மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வயிற்றில் அடித்து கொண்டு புலம்புகிறார் அப்படிங்கிற வார்த்தையை தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஒற்றுமையோட பலத்தை பார்த்துட்டு, திமுக கூட்டணியின் ஒற்றுமை பலத்தை பார்த்துட்டு. ஆமா, அந்த பலத்தை பார்த்து அப்படியே நடுங்கி போய் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி அப்படித்தான் இருக்குது. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நீங்க ஒவ்வொரு சமுதாய மக்களாக வயிற்றில் அடித்து கொண்டே இருக்கிறீர்கள். கூலி தொழிலாளர்கள், தூய்மை பணியாளர்கள் வயிற்றில் அடிச்சிங்க, அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டம்னு வயிற்றில் அடிச்சிங்க, நீட்டு விலக்கு மசோதா மாணவர்கள் வயிற்றில் அடிச்சிங்க, இப்ப மேட்டூர்ல அந்த பட்டியலின மக்களை நிற்க வச்சு சமூக நீதிக்கு வேட்டு வச்சிங்க. இவ்வளவும் பண்ணிட்டு அதை கேட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புலம்புகிறார்கள். அப்ப அப்படித்தான் நீங்க 10 வருஷம் 30,000 போராட்டத்துல புலம்பிருக்கீங்க. உண்மையா? திமுக கூட்டணி கட்சிகள் கொள்கை சார், அவங்க பேசினா கொள்கை, ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினால் புலம்புகிறார். நான் கேட்கிறேன், 9.25 லட்சம் கோடி கடன் வாங்குவீங்க, எல்லா வரியும் உயர்த்துவீங்க, இதுல இல்ல நாங்க எல்லா தேர்தலும் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நாங்க நடத்தவே மாட்டோம், அது யார் வயித்துல அடிக்கிறீங்க? ஜனநாயகத்தின் வயித்துல அடிக்கிறீங்க. இங்க சென்னையில 5 மாமன்ற உறுப்பினர்கள் இறந்துட்டாங்களே, அவங்களுக்கு ஏன் தேர்தல் வைக்காம இருக்கிறீங்க? அப்ப யார் வயித்துல அடிக்கிறீங்க? சட்டமன்றத்தில் தேர்வு வெற்றி என்பது வேற, ஆனால் மாமன்றம் உள்ளாட்சித்துறை, ஆனா உள்ளாட்சித்துறையில நீங்க வயித்துல அடிக்கிறீங்க. அப்ப எல்லா வயிற்றுலையும் அடிக்கிற போது அதை கேட்க வேண்டிய பொறுப்பு எதிர்க்கட்சி தலைவருக்கு இருக்கா இல்லையா? கேட்டா புலம்புறாரு. இன்னொன்னு சொல்லவா, கூட்டணி கட்சிகளே அதை கேட்கிறாங்கன்ற கூட்டணி கட்சிகளே தான் நான் விமர்சிக்கிறேன். நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. கூட்டணி கட்சி தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் தூய்மை பணியாளர்களுக்காக கேட்டார், கேட்டதனாலதான் அடிச்சு தோடிச்சு உள்ளதுக்கு போட்டோம். கரெக்டா? கூட்டணி கட்சி தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் என்னிடம் கேட்டார், கேட்டதனால்தான் தூய்மை பணியாளர்கள் இல்லாத மின் ஊழியர்கள் காங்கிரஸ்காரர் ஜெயக்குமாரையும், விசிக கட்சியுள்ள மின் ஊழியர் அன்புநாதனையும் செங்குட்டுவனையும், விசிக கட்சி அல்லாத திமுகவினுடைய சக்திகுமாரையும் மாண்புமிகு முதலமைச்சர் தூய்மை பணியாளர்கள் என்கின்ற பெயரை பயன்படுத்தி கட்சிக்காரங்களை பார்த்தீங்களே, இதெல்லாம் எதிர்க்கட்சி தலைவர் பார்த்துட்டு பேசாம இருக்கணும். ஏன்னா நீங்க செய்யறது எல்லாமே சரி என்றால் அப்ப எதுக்கு ஜனநாயகம்? நீங்க தான் தொடர்ந்து வெற்றி பெற போறீங்களே, பிறகு எதுக்கு ஹவுஸ்ஃபுல் போட்டுட்டீங்களே, பிறகு எதுக்கு ஐயா ராமதாஸ் அவர்கள் 10.5 எங்களுக்கு ஐயா நீங்களாவது கொண்டு வாங்கன்னு சொல்லி ஏன் சொல்றாங்க?
ஆகவே உங்களுக்கு எல்லாமே இப்ப இவங்க அடிக்கடி சார் ஒரு விஷயம் சார், சமூக நீதி பேசுறாங்க, நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறாங்க. ஆனால் இவர்களை விட பேசிக்கிட்டே இருப்பதை விட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதல் பட்டியலின பெண்ணை மத்திய அமைச்சராக்கிறார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா சத்தியவாணி முத்த முதல் தலித் ஏழுமலை அவர்களை பொது தொகுதியில் நிறுத்தி அம்மையார் ஜெயலலிதா திருச்சியில நிறுத்தினார். ஆகவே பொறுங்க தப்பு பண்ணா குறிச்சுட்டு அடுத்து சொல்லுங்க. ஆகவே நாங்க இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவலன் ஓட்டுக்கு மட்டும்தான் திமுக போடுகிற இந்த நாடகம். ஆனால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் திருநெல்வேலியில மேலப்பாளையத்துல அன்னை ஹாஜிரா கல்லூரி என்று இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கே. ஆக அவர்கள் சமூக நீதிக்காக பாடுபட்டார்கள். இவர்கள் சமூக நீதி என்கிற பெயரில் வெறும் நாடகம். இதை மக்கள் ஏத்துக்க தயார். திமுக கூட்டணிக்குள்ள இருக்கிற முரண்பாடுகளை அந்த கட்சிகளே சுட்டி காட்டுறாங்க, விமர்சிக்கிறாங்க, போராட்டமும் நடத்துறாங்க. அது நிர்வாக ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்களை சுட்டி காட்டும் போது நடக்கக்கூடியது. ஆனா கொள்கைன்னு வரும்போது அவங்க எல்லா கட்சிகளும் ஒருமித்த புள்ளியில நிக்கிறாங்க, கொள்கை கூட்டணியாக அங்க நிக்கிறாங்க. ஆனா அதிமுக பாஜக இடையே கொள்கையிலேயே முரண்பாடு இருக்கே, நீங்க எப்படி இந்த கூட்டணியில தொடர்றீங்க? நிர்வாக ரீதியா இருக்கிற பிரச்சனைக்கே சொல்றீங்களேன்னு கேட்டேன். இந்த பொய்யான பிம்பத்தை திரும்ப திரும்ப கட்டமைக்கிறீங்க பாத்தீங்களா? என்ன கொள்கை கேட்கிறேன். நாங்கள் நீட்டு விளக்கை திரு எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்தார் 7.5. ஆகவே நாங்கள் 10% கொண்டு வந்து விட்டோம் என்று மார்தட்டினால் திமுகவுக்கு சல்யூட். அது கொள்கை வெற்றி. அது மாதிரி தமிழ்நாட்டில் 10,000 தடுப்பணைகள் கட்டினார், அது சரியில்லை, நாங்கள் 20,000 தடுப்பணைகள் கட்டினோம், உங்களுக்கு சல்யூட். ஆனால் 10,000 தடுப்பணை எந்த காலத்துல அவங்க பட்ஜெட்ல போட்டது இல்ல கட்டப்பட்டதான். இல்ல இன்னும் கொஞ்சம் நல்லா சிரிக்க சொல்லுங்க. இல்ல கொஞ்சம் சத்தமா சிரிச்சா இன்னும் நல்லா கேட்கும். ஆகவே இது சிரிப்பு மன்றம் இல்ல, கருத்து மன்றம். ஆகவே இவர்களை சொன்ன அளவில் எடப்பாடி பழனிசாமி 4,68,000 கோடி கடன் வாங்கினார். அது பேசல. இல்ல சார் சார் கொள்கைன்றது எது சார்? கொள்கைங்கிறது எது சார்? மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை, பால் விலையை குறைச்சிட்டோம், கட்டுமான பொருட்கள் விலை குறைஞ்சு போச்சு, எதையுமே சொல்ல மாட்டோம். இல்ல சார், அது என்ன சார் கொள்கை எதுக்கு சார்? நிர்வாக கொள்கை எதுக்குன்னு கேக்குறேன். இல்ல நிர்வாக நல்வாழ்வுக்காக தானே. புரியுது எனக்கு. நிர்வாக ரீதியாக அதிமுக அரசு எடுத்த நடவடிக்கைகளை நீங்க சொல்றீங்க. அதிமுக பாஜக இடையே கொள்கை முரண்பாடுங்கிறது, இவங்க மும்மொழி கொள்கை வேணும்ன்றாங்க, புதிய கல்வி திட்டம் காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் எந்த கொள்கை முரண்பாடு இல்ல. ஏவிஎம் ஷெரீப்னு ஒருத்தர் துணை முதலமைச்சர்னு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒட்டுனாரு. அவர் காமு ஷெரீப், மிகப்பெரிய ஆசிரியர், அவருடைய வழித்தோன்றல், அவரை கட்சியை விட்டு தூக்குனீங்களே, ஏன்? அது கொள்கையை ஒன்றி இருந்துச்சா என்ன? சரி, திரு திருமாவளவன் அவர்கள் இந்த தூய்மை பணியாளர்களை போய் பார்த்தாங்களே, ஏன் அந்த நகராட்சி துறை அமைச்சர் போய் கடைசி வரைக்கும் பார்க்கவே இல்லையா? இதை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். தனியார் மயத்தை 96லயே சிங்கார சென்னைன்னு சொல்லி இன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் மேயரா இருக்கும்போது அறிமுகப்படுத்திட்டாங்க. ஆனா ராம்கி நிறுவனம் சென்ற அதிமுக ஆட்சியில தான் வந்துச்சு. ஆனால் அதவே இன்னைக்கு அப்படியே பூதாகரப்படுத்தி அது அதிமுக ஆட்சியிலே வந்துச்சு. அப்ப 96ல நீங்க சிங்கப்பூர்ல இருந்து இங்க ஒரு குப்பை இது பண்றதுக்கு கொண்டு வந்தீங்களா, அது என்ன? பதில் சொல்றேன் சுருக்கமா. முதல்ல ஒரு விஷயத்தை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். மரியாதைக்குரிய என்னுடைய நண்பர் பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள் பேசிக்கிட்ட பொழுது நான் உள்நோக்கம் கற்பிக்க விரும்பல, இயல்பா அப்படி ஒரு பார்வை இருக்குது. நான் இவங்க 2 பேருடைய கருத்தாவும் பார்க்கல, பொது புத்தியில ஒரு பார்வை இருக்குது. யாரை வைத்து அவர் அரசியல் செய்கிறாரோ அந்த திருமாவளவன் அவர்களுக்காகவே நிற்கவில்லை. நான் என்ன கேட்கிறேன், மரியாதைக்குரிய எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை நான் அஇஅதிமுக பொதுச் செயலாளராகத்தான் பார்க்கிறேன், அவரை எதிர்க்கட்சி தலைவராகத்தான் பார்க்கிறேன். அவர்கிட்ட எனக்கு மாற்று கருத்து இருக்கலாம். அவர் வெறும் கொங்கு வேளாள கவுண்டர்கள் சமூகத்திற்கான தலைவர் நான் சொன்னா இவங்க ஏத்துப்பாங்களா? நீங்க ஏன் திருமாவளவனை திருப்பி 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 ஒரு பட்டியல் சமூக தலைவராக மட்டுமே பாக்குறீங்க? அவர் எல்லா சமூகத்துக்கும் போறார் இல்லையா? ஏன் திருமாவளவன் தான் கேட்கணுமா? திருமாவளவன் 3ஆம் நாளே எங்க உட்கார்ந்தாரு. திருமாவளவன் அங்க உட்கார்ந்து இருந்த போது நீங்க எங்க இருந்தீங்க சொல்லட்டுமா? அது வேற சர்ச்சையை ஏற்படுத்திடும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க ஏன் போய் பாத்தீங்களா சார்? பட்டியல் சமூக மக்களை பத்தி பேசுறாங்க, தூய்மை பணியாளர்களை பத்தி பேசுறாங்க. 3 விழுக்காடு உள்ளிட ஒதுக்கீட்டை கொண்டு வந்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அருந்ததியர் மக்களுக்கு. அந்த சகோதரர்கள் 3 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கியதால் ஆண்டுக்கு 3944 என்ஜினியர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டுக்கு 193 டாக்டர்கள் அங்கிருந்து வர்றாங்க. ஆண்டுக்கு 54 பல் மருத்துவர்கள் வருகிறார்கள். இது இல்லாம இன்னும் ஏகப்பட்ட பட்டதாரிகள் வழக்கறிஞர்கள் அந்த சமூகத்திலிருந்து உருவாகி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஆதித்தமிழர் பேரவை அவர் அறிவிச்சிருக்கிறார். இன்னைக்கு என்ன சொல்றாரு? நீங்க பணி நிரந்தரம் என்று கேட்பதில் அவர் முரண்படுறாரு. அவர் அருந்ததியர் சமூக மக்களினுடைய விடுதலைக்காக தொடர்ந்து போராடக்கூடியவர். இவங்க பார்வையிலிருந்தே சொல்றேன், பட்டியல் சமூக மக்களினுடைய உரிமைகளுக்காக பேசக்கூடிய திருமாவளவன் இன்னைக்கு சொல்றாரு,
பணி நிரந்தரம் என்ற பார்வையில எந்த அருந்ததியர் சமூகத்தினுடைய சங்கங்களுக்கும் உடன்பாடு இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க, அது காலங்காலமா திருப்பி குலத்தொழிலுக்குள்ள தள்ளுறது. நீங்க அதுல இருந்து எங்களை வெளியில எடுங்க, அதை தொழில்மயப்படுத்துங்க, அதை வந்து என்ன செய்யுங்க, இயந்திரமயமாக்குங்க, எங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துங்கிறதா அவங்களுடைய கோரிக்கை. அரசு இந்த போராட்டத்தை கையாண்ட விதத்துல விமர்சனங்கள் இருக்குது, அது வேற. ஆனா இவங்க திடீர் பட்டியல் சமூகத்தின் மக்களின் மீது இருக்கக்கூடிய பாசத்துல இவ்வளவு அடுக்குறாங்கல்ல. வாச்சாத்தி பத்தி பேசுவோமா? வாச்சாத்தியில் என்ன நடந்துன்னு பேசுவோமா? சார், பரமக்குடியில எத்தனை பேர் சுட்டு கொண்டாங்க? பரமக்குடியில துப்பாக்கி சூடு நடத்தியது யாரு? அதை பத்தி பேசுவோமா? இன்னைக்கு நீங்க பேசுறீங்கல்ல, இதை தனியாருக்கு 11 மண்டலங்களுக்கு கொடுத்தது யாரு? அதை பத்தி பேசுவோமா? கொள்கை கூட்டணியா பிரச்சனையானா அதுக்குள்ள வாங்க, அதை பேசுவோம். அதுல பேசுவதற்கு நிறைய இருக்குது அதுக்குள்ள, அதை பேசலாம். நீங்க இந்த இதுக்குள்ள போய் பேசுனீங்கன்னா நீங்க எவ்வளவு கடன் நினைச்சீங்க? நான் என்ன கேட்கிறேன், கீழடியா மேலடியா அதெல்லாம் விடுங்கிறார் நயனா நாகேந்திரன். நீங்க கண்டிச்சீங்களா? கீழடிக்கான இதை வந்து அறிக்கையை வந்து ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது ஒன்றிய அரசு. நீங்க கண்டிச்சிட்டீங்களா இன்னைக்கு? அப்ப கூட்டணியில இருந்தாலும் கண்டிக்கக்கூடிய கட்சிகளை நீங்க பாத்தீங்களா, கூட்டணியில இருந்துட்டே கண்டிக்கிறாங்க, ஏன் கூட்டணியில தொடர்றாங்கிறீங்க. நீங்க கூட்டணி அமைந்த காரணத்தினாலேயே இந்த நிமிடம் வரைக்கும் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் கீழடி குறித்து வாய் திறந்திருப்பாரா? திருமிகு லட்சுமி, திமுக கூட்டணியை பலவீனப்படுத்தணும் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி முயற்சிக்கிறது தெரியுது. அது சாத்தியமா? பாஜக அதிமுக பக்கம் இருக்கிறதுனால இவர்கள் யாரும் அங்கே வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. இல்ல இவங்க திரு விஜய் பக்கம் போவார்கள் அப்படின்னு ஏதாவது ஒரு நம்பிக்கை இருக்கா எடப்பாடி பழனிசாமிக்கு? இல்ல, அந்த அந்த அதை நோக்கித்தான். அதாவது இந்த கூட்டணி உடைஞ்சா இங்க இருக்கக்கூடிய விசிகா உள்பட மற்ற கட்சிகள் எல்லோருமே ஒன்று அதிமுகவோடு கூட்டணிக்கு வரணும், இல்லது விஜயை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு அந்த எதிர்பார்ப்பு அதிமுகவினுடைய தலைமைக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு அது வந்து ஆரம்பத்திலிருந்தே இருக்கு. இதுதான் வந்து இந்த கணக்குகள் எல்லாமே மாறும், இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், இல்லை வந்து க்ளோஸ் டு எலெக்ஷன்ஸாக அது சேஞ்ச் ஆகும் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி உடைவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஏன்னா 2024 தேர்தலுக்கு முன்பு கூட கூட்டணி வந்து உடைஞ்சு போயிடும், நிறைய சிக்கல்கள் இருக்கு, விசிகா வெளியேறிடும் கூட்டணியிலிருந்து அப்படின்ற பேச்சுக்கள் எல்லாமே இருந்தது. 2வது தொகுதி பங்கீட்டில் சிக்கல் வரும் அப்படின்னு. கடந்த தேர்தலில் எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதோ அதே தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு அப்படியே அந்த ஈக்குவேஷன் எதுவுமே மாறாமல் ரொம்ப இன்க்ளூசிவான ஒரு அலையன்ஸாக திரும்பவும் 2019 எப்படி இருந்ததோ அதே போல தான் 2024 டிஎம்கே அலையன்ஸ் இருந்தது. இப்போ 2026 தேர்தலையும் அதே போல இன்க்ளூசிவான ஒரு அலையன்ஸா தான் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். இல்ல என்ன எதிர்பார்க்கிறார் அப்போ? விசிகாவையும் இடதுசாரிகளையும் தொடர்ந்து விமர்சிக்கிறதன் மூலமா இவரோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன? இல்ல, நான் அதை தான் சொன்னேன், தெளிந்த நீரோடையில் கல்லறிவது போலதான். அது வந்து ஏதாவது ஒரு இடத்துல அதுக்கு அந்த ரிஃப்ட் வந்து வைடன் ஆகுன்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இருக்கு. அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா திரும்ப திரும்ப விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் சொல்றது, நான் வந்து வெறும் அதிகாரத்திற்காக மட்டுமே இந்த கூட்டணியில் இல்லை, கொள்கைக்காகவும் இந்த கூட்டணியில் இருக்கிறோம். இன்னைக்கு இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டா அதிகாரமும் இல்லாமல் போயிடும். வேற ஏதாவது ஒரு கூட்டணியில போயிருந்து 2016 செய்த அதே தவிர நான் திரும்பவும் செய்ய மாட்டேன் அப்படின்றது தான் அவர் திரும்ப திரும்ப ஒவ்வொரு மாநாட்டிலையும் அவர் பேசக்கூடியது. இடதுசாரிகளுக்கும் அது வந்து நல்லா தெரியும். இப்ப வெற்றி கூட்டணியாக இப்ப திமுக கூட்டணி மட்டும் தான் கருதுறாரு அவரு திருமாவளவன், அப்படிதான் யோசிக்கிறார். அப்படிதான் முடியும். அப்படிதான் நீங்க, அதாவது விஜயோட திருமாவளவன் பயணிக்க வேண்டிய அவசியம் என்ன? என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு நீங்க வந்து விஜய ஒரு மாஸ் லீடரா இல்ல வந்து ஒரு மாஸ் ஹீரோவா இருந்து நிறைய வாக்குகள் எடுக்கக்கூடிய ஒரு தலைவராகவே நீங்க வந்து அப்படி ஒரு பிம்பத்தை அவருக்கு சுற்றி கட்டினாலுமே அவரை விட அவரோட கம்பேரே பண்ண முடியாது திருமாவளவன் அவர்களோட விஜயை நீங்க கம்பேரே பண்ண முடியாது. திருமாவளவன் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக தமிழ்நாட்டு அரசியலில் பின்னி பிணைந்து தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு சாராருக்காக மட்டுமல்லாமல் பொது தொகுதியிலும் போட்டியிடணும், பொதுவாக எல்லா மக்களுக்குமான ஒரு பிரதிநிதியாகவே இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒருவர் எதுக்காக விஜயோட போய் கூட்டணியிலிருந்து விஜய் ஜெயிக்கிறதுக்காக திருமாவளவனும் அவருடைய கட்சியில் இருக்கக்கூடியவர்களும் பணியாற்ற வேண்டிய கட்டாயம் கருத்தியல் ரெண்டு பேருக்கும் ஒன்னா இருக்கு இல்லையா? அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்குன்னு திருமா தொடர்ந்து பேசுறதும் விஜய் சொல்றதும் ஒரு புள்ளியில இணைய இல்ல. இன்னைக்கு நேற்று இல்ல, ஆரம்பத்துல இருந்தே அதை சொல்லிட்டு தான் இருக்காங்க. இப்பவும் அதை சொல்லதான் செய்யறாரு. அந்த அதிகாரத்தில் பங்குங்கிறதுல அவங்களுக்கு எந்த கட்டத்திலயுமே மாற்று சிந்தனை இருந்ததாக எனக்கு தெரியல. இப்பவும் அதை பேசுறாரு. அதை வந்து எல்லா மாநாடுகள்லயும்
பேசினாலுமே கூட அதிகாரத்தில் தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது ரிசர்வ் கான்ஸ்டிடியூன்சிஸ்ல மட்டும் இல்லாம பொது தொகுதிகள்லையும் போட்டியிடணும் அப்படிங்கிற எண்ணத்தையும் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு. அதுக்கான ஸ்பேஸ் வந்து டிஎம்கே கூட்டணியில கிடைக்குதுன்னு அவர் நம்புறாரு. விஜய் கிட்ட வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறாரா? விஜய் கூட, அதாவது நீங்க வந்து திரும்ப திரும்ப விஜயை வந்து திருமாவளவனோட கம்பேர் பண்ணாதீங்க, இல்ல திருமாவளவனை அங்க கொண்டு போய் நிறுத்தணுங்கிற மற்றவர்களுடைய எண்ணத்திற்கு நம்ம வந்து தீனி கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஏன்னா விஜய் வந்து இன்னைக்கு வரைக்கும் அவரோட ஓட் பேங்க் வந்து அன்டெஸ்டட் தான். விசிகாவுக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி அவருக்கு இருக்கான்னு கூட நமக்கு இப்ப வரைக்கும் தெரியாது. அவருக்கு பெரிய சப்போர்ட் இருக்கலாம். விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு நிறைய பேர் வந்திருக்கலாம், அடுத்தது மதுரை மாநாட்டுக்கு நிறைய பேர் வர இருக்கலாம். அவரோட மாஸ் ஹீரோ அப்படின்றதுனால அவருக்கு வாக்குகள் எல்லா பகுதியிலிருந்துமே வரலாம். ஆனால் திருமாவளவனுக்கு இருக்கக்கூடிய அரசியல் செல்வாக்கு வேறு. அவர் வந்து மிகப்பெரிய தலைவர். நீங்க அவரை வந்து விஜயோட கொண்டு போய் சேர்த்துட்டு விஜய்க்கு கீழே வந்து விஜய் முதலமைச்சர் ஆகிறதுக்கு திருமாவளவன் அவருடைய கட்சியினரும் வேலை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, திரு பொங்கலூர், இதுல அதிமுக பாஜக கூட்டணி பக்கம் திமுக கூட்டணி கட்சிகள் வருவதற்கான சூழலே இல்லை. ஏன்னா பாஜக இருக்கக்கூடிய கூட்டணியில இடதுசாரிகளும் இருக்க போறதில்ல, விசிகாவும் இருக்க போறதில்ல. அவங்க அந்த நிலைப்பாடை ஏற்கனவே அறிவித்து விட்டார்கள். வேற என்ன இதை எதிர்பார்க்கிறார்? தொடர்ந்து விசிகாவையும் இடதுசாரிகளையும் விமர்சிப்பதன் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார் திரு பழனிசாமி? இல்லைங்க, அவர்கள் பேசுகிற சமூக நீதி, சமத்துவம், இன்னும் நேர்மை, ஊழலற்ற தன்மை எல்லாவற்றையும் கேள்வியாக எடுத்துக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் யாரிடத்தில் எப்படி இயங்குகிறார்கள் அந்த கேள்விதான் வருதுங்க. இப்ப நீங்க திமுகவோட இருக்கிறாங்க, திமுகவுல இருந்து வெளியேறி கூட வாங்கலாம் அழைக்கவே இல்லை. அவருடைய பழைய பேட்டியெல்லாம் பாருங்க, அப்படி அழைக்கவே இல்லை. அவர் சொன்ன மாட்டுக்கிறது என்ன சொன்னா, இப்ப வந்து 25 கோடி கொடுத்தாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு. கொடுத்தவர்கள் எப்படி கொடுத்தாங்க, எங்க கொடுத்தாங்க, எதை வச்சு கொடுத்தாங்க, அந்த கேள்வி வருதுங்க. அப்போ அவருடைய ஊழலற்ற தன்மை அந்த கம்யூனிஸ்ட் உண்டா, விசிகா உண்டான்னு கேள்வி வருதுங்க. அப்போ உங்கள் மீது இருக்கிற அந்த அந்த நேர்மைங்கிற அந்த தன்மை போயிருந்தீங்களா? திமுக செய்கிற தவறுக்கு உடனே போறீங்கிறதா கேள்வி. இல்ல சார், தமிழ்நாட்டுல தேடினாலும் இடதுசாரிகள் கிடைக்க மாட்டார்கள், அவங்க வாக்கு வங்கி ரொம்ப தேஞ்சு போச்சுன்னு சொன்னவரும் திரு எடப்பாடி பழனிசாமி தானே. அது உண்மைதான். அதாவதுங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் சார் என்ன மாதிரி போனீங்களா? இப்போ 2 MP விரல் விட்ட எம்எல்ஏ எப்படி இருந்தாங்க முதல்ல யோசிச்சு, எதிர்கட்சி வரைக்கும் இருந்தாங்களா? அந்த கட்சி என்னாச்சுன்னு கேள்வி வருதுங்களா? அப்போ என்ன காரணம்? இப்போ ஒரு கட்சியோடு இருந்து கொண்டு முழுமையாக ஐக்கியப்படுத்தி கொண்டாங்க கேள்வி. திமுகவோடு அவங்க திமுக என்ன சொன்னாலும் அதை சரி என்கிற சொல்கிற வந்துட்டாங்க. சரி, அதிமுகவோடு கூட்டணின்னு சொன்னதுக்கு தான் உலகின் மிகப்பெரிய நகைச்சுவைன்னு திரு முத்தரசன் சொல்லிட்டாரு. அந்த பாயிண்டே ஒரு சார் இல்ல, அதிமுக கம்யூனிஸ்ட் கட்சி எங்க வந்துருங்க சொல்லவே இல்லைங்க, இங்கேயும் சொல்லவே இல்லை. இந்த மாதிரி இருக்கீங்க கேள்விதான் வந்தது. வந்திருந்தா இல்ல சிவப்பு கமலம் விரிச்சு வரவேற்றிருப்போம்னு சொன்னாங்க. அதிமுக அணியில் இருக்கிற எந்த கட்சியும் கொள்கை கூட்டணி என்று பேசிக்கொண்டு தவறுகளை மூடி மறுத்தே இல்லை. பாமக கூட இருந்ததுங்க பாருங்க, வெளியே தேர்தல் முடிஞ்சா வெளியே போயிடுவாங்க, அவ்வளவுதான். கொள்கைங்கிறதெல்லாம் வந்து அது பொறுத்து இருந்து பாருங்க. 20 பிறகு பாருங்க. இப்ப இன்னொரு விஷயங்க, செந்தில் சார் வந்து உடனே பழைய செய்தி போனாங்க. வாட்சாத்தி சொன்னாங்க, மாஞ்சோலை சொல்லலாம், தேர்தல் பிரச்சனை சொல்லலாம், விவசாய 22 பேர் ஐயா கருணை ஆட்சி கொண்டாங்க சொல்லலாம், மிசா எமர்ஜென்சி ஈழ பிரச்சனை எல்லாமே சொல்லலாம். இப்படி இதெல்லாம் பழசு பேசணும், நிறைய பேசலாங்க. எல்லா கட்சியிலும் உண்டு, 2 கட்சியிலும் உண்டு. இப்போ அதே மாதிரி ஐயா அண்ணன் திருமாவளவனை வந்து பட்டியலினம் சொன்னதுக்கு காரணம் என்ன? அவங்க அடிநாதமா அதை மறக்க முடியுமா? அந்த கட்சி முழுக்க அங்கிருந்தா வந்தது. இன்னைக்கு வந்து பொதுன்னு சொல்லலாம். உருவான எங்க இருந்துங்க? பாமக உருவான எங்க இருந்து? வன்னியர்ல இருந்தா. இவங்க வந்து அந்த சமூகத்துல இருந்தா. இது மறுக்க முடியாது. இப்போ அப்படிப்பட்ட நீங்க அந்த சமூகம் பாதிக்கப்படுகிற போதே மௌனமாக்கீங்களே. அதிகாரம் உங்கள்ட்ட இருக்குது, கூட்டணி இல்ல, முதலமைச்சர் நெருக்கமா இருக்காங்க, நீங்க பேச முடியலையே. இல்ல அவங்களுக்குன்னு ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல. அவங்க விஜயோட போக மாட்டாங்க, அவர் அன்டெஸ்டட் அப்படின்னு திருமிகலட்சுமி ரூல் அவுட் பண்றாங்க. எந்த சூழ்நிலையிலும் விஜயோடு திரு திருமாவளவன் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு என்ன சொன்னாலும் போக மாட்டார்னா அது இல்லை. திரு சீமானோடு கூட்டணியா? அதுவும் கிடையாது. அதிமுக பாஜகவோடு கூட்டணி வாய்ப்பே கிடையாது. அப்ப இருக்கிற ஒரே கூட்டணி வாய்ப்புன்னு இருக்கிறது திமுக மட்டும்தான். அப்ப திமுகல அரசு தரப்புல நிர்வாக ரீதியாக சிக்கல்கள் வருகிற போது அங்க விமர்சிக்கிறாங்க, கொள்கை ரீதியாக இணக்கம் வரும்போது அங்க தேர்தல்ல சந்திக்கிறாங்க. வேற என்ன அவங்களுக்கு சாய்ஸஸ், பெட்டர் சாய்ஸஸ் ஏதாவது இருக்கா? கார்த்தி சார், இப்போ நிர்வாக சிக்கல் அல்லங்க. இப்போ ஈடி ரைடு, செந்தில் பாலாஜி ஊழல் நிறைய வந்து நிர்வாக சிக்கல். அதுங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் ஆபத்து. ஒரு அரசு ஆபத்து மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய. அதாவது நீங்க மற்ற கட்சி விட்டுருக்கு, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் பிசிக போன்ற கட்சியும் எழக்கூடிய அவர்கள் எழுப்பக்கூடிய கோஷங்களே என்னங்க?
அப்போ நீ அதெல்லாம் பொய்யா எழுதுனீங்களா? இப்போ ஊழல்ல ஒருத்தர் வந்து சிறைக்கு போறாரு, சரி, யாரோட சேரணும்னு சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்றது நீங்க சொல்ற இத லாஜிக்னு வச்சுக்கிட்டா யாரோட உங்களுக்கு சேர்ந்தா நல்லா இருக்கும்? அந்த விசிகாவும் இடதுசாரிகளும் திமுகவை விட்டு பிரிஞ்சு வந்தா எங்க அகாமடேட் பண்ணா சரியா இருக்கும் நீங்க சொல்லுங்க சார். அவங்க திமுகவோட தான் இருப்பாங்க, இருக்கணும். ஏன்னா அப்ப என்னன்னா திமுக செய்யக்கூடிய தவறுகளை சகித்து கொண்டு ஏற்றுக்கொண்டு இருக்கீங்க ஒத்துக்கங்க சார். அவங்க நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகருவோம். அவங்க சகிச்சுக்க வேண்டாம். அங்க அவங்களுக்கு சரியான மதிப்பு இல்ல, மரியாதை இல்ல. திமுக செய்யக்கூடிய தவறுகள், அரசு செய்யக்கூடிய தவறுகளை அவங்க தூக்கி சுமக்க வேண்டியது இருக்கு. அங்கிருந்து அவங்க வெளியே வர்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷன் வெளியில கண்ணு முன்னாடி தெரியணும்ல. அப்படி நீங்களா ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன். நீங்க ஆதரவாளரா கூட சொல்ல வேணாம். ஒரு அரசியல் தலைவரா ஒரு சாய்ஸ் காமிக்கல. அவங்க ரெண்டு பேருக்கு நல்ல வழி காமிங்கள. கார்த்தி சார், நீங்க சொல்றது சரியான விஷயம். அவர்களுக்கு வேற வாய்ப்பு எங்கேயுமே இல்லைன்னு உண்மை. அந்த வாய்ப்பு இல்லை என்பதற்காக வாய்ப்புள்ள இடத்தில் வசதியான தவறுகளை ஒத்துக்கொண்டு மறுத்து கொண்டு இருக்கிற நீங்க மத்தத பேசாதீங்க, அதிமுக குறித்து பேசாதீங்க. கேள்வி இல்ல சார். இப்போ அதிமுக குறித்து கேள்வி எழுப்புற போது எந்த உரிமையில பேசுறீங்க கேள்வி இல்ல. இப்ப பாஜக அதிமுகவோடு இல்ல, அதிமுக மட்டும் தனிச்சு நிக்குது. அதிமுக மேல திரு விசிக தலைவர் திரு திருமாவளவனுக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. நீங்க பாஜக இருக்கிற கட்சியில தானே வரமாட்டீங்க, நாங்க தான் பாஜகவோட கூட்டணியில இல்லையே, வாங்கன்னு நீங்க யாரெல்லாம் அழைக்க முடியும்? காங்கிரஸை அழைக்க முடியும், விசிகாவை அழைக்க முடியும், இடதுசாரிகளை நீங்க அழைக்க முடியும், மற்ற கட்சிகள் பாஜகவோடு முரண்பட்டு இருக்கக்கூடிய கட்சிகளையும் நீங்க அமைக்க முடியும். அப்போ கொள்கை கூட்டணியாகவும் அதை உருவாக்கிட முடியும், திமுகவுக்கு எதிரான ஒரு வலுவான கூட்டணியாகவும் அதை நீங்க கட்டமைக்க முடியும். நீங்க சொல்ற அரசு மீதான அதிருப்திகளையும் நீங்க அறுவடை பண்ணிட முடியும்ல. அப்ப அந்த இடத்துக்கு தானே அதிமுக நகரணும். நாங்க பாஜகவையும் வச்சுக்குவோம், ஆனா நீங்க ஒன்னா இருக்கிறதையும் நாங்க விமர்சிப்போம்ங்கிறது வந்து எப்படி சரியா இருக்க முடியும்? இல்ல சார். இப்போ அவர்களை கூட்டணியிலிருந்து வெளியேற்றி அதிமுக தனித்து இயங்க வைத்து நாங்கள் வெற்றி பெறுவதற்கான முயற்சின்னு சொல்ல வரல. அதாவது நீங்க திமுகவுடைய இருந்துக்குங்க, திமுகவுடைய இருந்துக்குங்க, வலிமையான கூட்டணி, கொள்கை கூட்டணி சொல்லிக்க, எந்த குறையும் சொல்ல. ஆனால் நீங்கள் என்ன தார்மீக உரிமையை இழந்துட்டீங்கிறத திமுக மீது இந்த எடப்பாடி என்ன குற்றச்சாட்டு சொல்றாரோ அந்த குற்றச்சாட்டுக்கு உடந்தையாக இருக்கீங்க. அப்ப நீங்களும் சரியான நபர்களாக இல்லை என்பதுதான் குற்றச்சாட்டு. நீங்க வந்து அணி மாறி வாங்கன்னு சொல்ல வரலீங்க. இதே அணி இப்படியே போகுங்க, அதிமுக தலைவர் அமையக்கூடிய அந்த அணியை தோக்கடிக்குங்க. இல்ல அழைச்சாரு, விசிகாவை அழைச்சாரு, இடதுசாரிகளை அழைச்சாரு திரு எடப்பாடி பழனிசாமி. சிவப்பு கம்பளம் வரவேற்று நாங்க சேர்த்துக்கோன்னு சொன்னாரு. அவங்க வரல. அதுக்கப்புறம் அவங்கள கடுமையாக விமர்சிக்க தொடங்கி விட்டார். அதுதான் சமீப நாட்கள்ல நடந்தது. கார்த்தி சார், ஒண்ணு இல்ல, ஒரே நிமிஷம். அதாவது சரி, விஜயகாந்த் அவர்களை கூட கலைஞர் கருணாநிதி அவர்கள் அழைச்சாங்க, வரல, விமர்சிச்சாங்க. அரசியல் சார் அழைப்பது உரிமை, அது வந்து அரசியல்ல தவறே கிடையாது. ஆனால் அதற்காக விமர்சிக்காம இருக்க முடியாதுங்க. விமர்சனத்துக்கு உட்பட்டது எல்லா கட்சியிலுமே. ஓகே ஓகே செந்தில், ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணியில பாஜக இடம்பெறாத பட்சத்தில் விசிகாவும் இடதுசாரிகளையும் மற்றும் காங்கிரஸோ இல்ல மற்ற கட்சிகளையும் உள்ளே கொண்டு வர முடியும்ன்ற நம்பிக்கை தெரியுதா திரு எடப்பாடி? கிடையவே கிடையாது. ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தல் தான் பாஜக இல்லையே, அப்படின்னா விசிக அங்க போயிருக்கணுமே சார். அதிமுகவோடையும் அல்லது பாஜகவோடும் அல்லது அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு தன்னுடைய சின்னத்தை இழந்திருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்க. அது நாடாளுமன்றம், இந்த சட்டமன்றம் அப்படி கூட எதுவாகவும் இருக்கட்டும், ஆனா பட் சின்னத்தை இழந்திருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு பானை சின்னத்தை தன்மையப்படுத்தி இன்றைக்கு அங்கீகாரம் பெற்ற கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் வந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இங்கே கவனத்தில் எடுத்துக்கணும். அடுத்தது விஜயை பற்றி திருப்பி ஒரு கேள்வி வந்துச்சு. நம்ம அந்த தலைப்புலையும் காயின் பண்ணியிருக்கோம். எஸ், கரெக்ட் தான். அந்த நூல் வெளியீட்டு விழாவில் அம்பேத்கரை பற்றிய ஒரு நூல் வெளியீட்டு விழா நடந்துச்சு. அதை ஒட்டி ஒரு சர்ச்சை எழுந்துச்சு. அப்போ திருமாவளவன் அவர்கள் இதற்கு தெளிவாக விடை கொடுத்தார். என்னை பயன்படுத்தி அரசியல் செய்ய நினைக்கிறார்கள், கூட்டணியை உடைக்க நினைக்கிறார்கள், ஒருபோதும் மறமாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு. யாது உணர்ந்தே தவிர்த்தோம், பகையின் சூது மறிந்தே தகர்த்தோம்னு சொல்லிட்டு விஜயை பற்றி அவருடைய பார்வை அந்த அறிக்கையில் ஒரு வரி மட்டும் வாசிச்சிடுறேன். அவர் சொல்றாரு, பெருந்தன்மை விஜயை மிகப்பெரிய சக்தியாகவும் நம்மை ஒரு தொக்கடாவாகவும் எடை போடுவோரால் எவ்வாறு நமக்காக வாதிட முடியும்? நான் விஜய் வருவதால் அவர் வரமாட்டேங்கிறாரு. விஜயோட ஒரு மேடையில் இருக்க அவர் சம்மதிக்கல. ஆனால் பரவாயில்ல, விஜய் வேண்டாம்னு சொல்லிட்டு என்னை ஏற்பதற்கு அவர்களுக்கு மனம் இல்லைங்கிறாரு. அப்ப அவர் விஜயோட போற டோரையும் தெளிவா க்ளோஸ் பண்ணிட்டார். இவங்க திருப்பி ஒண்ணு வந்து ட்ரை பண்ணிட்டு விஜய் வந்து ஒரு பெருந்தன்மைக்காரர் போலவும்
அவரை வந்து திருமாவளவனுக்கு பெருந்தன்மை இல்லாத போலவும் ஒரு தோற்றத்தை மீண்டும் மீண்டும் ஏற்படுத்துறாங்கிறார். அவர் ஒரு குறிப்பிட்ட பத்திரிகையை சுட்டிக்காட்டி கேட்கிறாரு, நான் சொன்னேனான்னு கேட்கிறாரு. அந்த பத்திரிகை, அந்த தினசரி நாளிதழ் பாஜகவிற்கு ஆதரவான ஒரு பத்திரிகை என்ற விமர்சனத்தையும் அதற்குள் மறைமுகமாக வைத்து, என்னுடைய கருத்துல அவருடைய கருத்து வைத்து அவர் சொல்றாரு, அந்த பத்திரிகை அப்படி செய்தி போட்டுச்சே, திருமாவளவனும் விஜயும் ஒரே மேடையில் பங்கேற்கிறார்கள் என்று யாரை கேட்டு செய்தி போட்டார்கள், அதை யாராவது கேட்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்ச்சையெல்லாம் வரக்கூடாதுன்ட்டே நான் அந்த விழாவில் கலந்து கொள்ள மறுத்து விட்டேங்கிறார். அப்ப அவருடைய பார்வையில ரொம்ப தெளிவா பாஜக அதிமுகவோட இல்லைனாலும் அவர் வரமாட்டாருங்கிறதுக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தல் உதாரணம். விஜய் அவர்களோடு அவர் சேரப்போவதில்லை அப்படிங்கிறதுக்கு அவர் கொடுத்த அறிக்கை உதாரணம். லாஸ்டா ஒன்னு சொல்லிடுறேன். பொதுவாக எல்லா மேடைகளிலும் இது வைக்கப்படுகிறது. பொது தொகுதியில் வந்து தலித்துகளுக்கு இடம் கொடுக்கப்பட்டுச்சா அல்லது முதல்ல 1984 நாடாளுமன்ற தேர்தலில் இன்றைக்கு தனி தொகுதி, அன்றைக்கு பொது தொகுதியாக இருந்த நீலகிரியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முதன்முறையாக தமிழ்நாட்டில் ஒரு பொது தொகுதியில தலித் வேட்பாளர் போட்டியிட்டு இப்ப நான் சொல்றது 1984லேயே சிடி தண்டமாணி அவர்கள் நிறுத்தப்பட்டார். ஆனா பட் இரட்டை அனுதாபாலை வீசியது அந்த தேர்தலில் அவரால் வெற்றி பெற முடியல. ஆனா தொடர்ந்து அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து 96ல அவர் கோவை மேற்கு தொகுதியில, இன்னைக்கு கோவை தெற்கு நின்று சட்டமன்றத்திற்கும் தேர்வானார். எனவே தனி தொகுதியிலும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, பொது தொகுதியிலும் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்களை நிறுத்தி இருக்கிறது முதலில் திமுக தான் அதையும் செய்திருக்கிறது. திரு அகிலேஷ், இந்த விவாதத்தோட ஒட்டுமொத்த கிரக்ஸா என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, எந்த சூழ்நிலையிலும் பிசிகாவோ இடதுசாரிகளோ 29 நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் திமுக கூட்டணியை விட்டு அவங்க விலகி போறதே இல்லை, விஜயோட போறதே இல்லை, சீமானோடு வாய்ப்பும் இல்லை. பாஜக அதிமுக விட்டு விலகி சென்றாலும் அதிமுக கூட்டணிக்கு அவங்க வரப்போவதும் இல்லை. 26 மட்டும் இலக்கு இல்லை, 29 வரைக்கும் அவங்களுக்கு இலக்கு இருக்குன்னா, திரு பழனிசாமியோடைய இந்த விமர்சனங்களோ இந்த முயற்சிகளோ என்ன பயன் கொடுத்துற போது? கார்த்திகேயன் சார் அனுமதியோட, அதாவது துணை ஜனாதிபதியாக தமிழ்நாட்டிலிருந்து தத்துவ பேராசிரியர் திருத்தணி சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வந்தாங்க. அதற்கு பிறகு இன்றைக்கு கோயம்புத்தூர்ல இருந்து ஐயா சிபிஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்கிறாரு. அவர் வந்து தமிழுக்கும் தமிழர்களுக்குமாக பணியாற்ற வேண்டும் என்பது என் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். சிலபஸ்ல இல்ல, இருந்தாலும் ஒரு ஜனாதிபதி போஸ்ட் சார் தமிழர்களுக்கு ஐயா அப்துல் கலாமுக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கு. அதனால நான் சொல்றேன், அதுதான் உங்க அனுமதி வாங்கி சொன்னேன். அவுட் ஆஃப் சிலபஸ் அத நான் பதிவு பண்ணனும். இருந்தாலும் நீங்க மார்க் போடுறது கிடையாது. இல்ல அவுட் ஆஃப் சிலபஸ்ல எழுதுறதுக்கு எப்படி சார் மார்க் போடுறது? அத போட வேண்டாம், நீங்க அடிச்சு விட்டுருங்க. சரி, ஆனா இங்க வந்து சார் நீங்க சொன்னீங்கல்ல, பாஜகவோட நாங்க இணக்கமாவே இருக்கோம். நான் இணக்கமா இல்லீங்க, ஒரு தமிழராக நான் வாழ்த்துகிறேன், அவ்வளவுதான். இது கூட உங்களுக்கு பொறுக்கம் இல்ல. சரி, வந்து நேரம் போயிட்டு இருக்கு. இப்ப என்னன்னா, இப்ப சார் இவங்க கேட்டாங்கல்ல, என்ன தெரியுமா கேட்டாங்க, அதாவது என்னதான் இருந்தாலும் மக்களை 26 வரைக்கும் இல்ல, 26 மட்டும் இல்ல, 29 வரைக்கும் அவங்க எல்லாம் ஒன்னா தான் இருக்க போறாங்க. இல்ல ஒன்னா தான் இருக்கணும். கரெக்ட் சார், அவங்க ஒன்னா தான் இருக்கணும். ஏன் தெரியுமா, வரமாட்டாங்க இங்க. மக்களை விட்டு விலகி அவங்க போய் ரொம்ப நாள் ஆச்சு. அவர்கள் தேர்தலில் வெற்றி பெறுவது எப்படி என்கிற யுக்தியை தெரிஞ்சுக்கிட்டாங்க. இங்க 4 முனை போட்டியா நின்றாலும் நீ தேர்தல் போட்டி யாரு தெரியுமா, திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் தான். இன்னொரு விஷயம் சார், இவங்க சொன்னாங்கல்ல கம்யூனிஸ்ட் இயக்கம் வந்து காசு வாங்கிட்டாங்க அப்படி எல்லாம் சொல்றது, அதெல்லாம் தப்பு. ஏன் தெரியுமா, அவங்க ஆட்சிக்கே வராதவங்க மக்களுக்காக பணியாற்றுறாங்க. ஆனால் நீங்க மேல்முறையீடு போனீங்க பாருங்களா, அது தப்பு இல்ல சார். இடதுசாரிகளுக்கு தேர்தல் வெற்றி மட்டும் இலக்கு இல்ல. நம்ம அதை மீண்டும் மீண்டும் அவங்கள நம்ம குறைச்சே மதிப்பிட வேண்டியது. நீங்க கொள்கையை பத்தி பேசவே கூடாது. எங்கள் திமுக கொள்கை தான் எங்கள் கொள்கை. அப்படி எங்கேயுமே அவங்க சொல்லல. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, அது ஒண்ணு. இன்னொரு விஷயம் சார், இதை மட்டும் முடிச்சிடுறேன். மக்கள் யார் பக்கம், திமுக பக்கமா, கட்சிகளை விடுங்க சார். அவுட் ஆஃப் சிலபஸ் क्वेश्चनக்குலாம் ஆன்சர் எழுதுனா இப்படி நேரம் தர முடியாது இல்ல. சரி, ஓகே. ஒரு வார்த்தை தான் சிபி ராதாகிருஷ்ணன் வாழ்த்திலாம் ஒண்ணே அவர் இன்னும் தேர்ந்தெடுக்கப்படல. அவர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் பாஜக சார்பாக வேட்பாளராக. வெற்றி பெற, ஆனாலும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். அது ஓகே, நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டான்னு சொன்னது தமிழராக வாழ்த்துக்கிறேன். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து வந்தலுக்கும் நன்றி. நேர்பட பேச நிறைவு. அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தில் கூட்டப்பட்டது